வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 4 நம்ம பார்க்க போறோம். இதுல 5 பார்ட்ஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பார்க்கறோம். ஒரு பார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் y² = 16x. இந்த பரவளையத்துக்கு முனை, குவியம், இயக்குவரை, செவ்வகலத்தின் நீளம் கண்டுபிடிக்கணும். இந்த பாராபோலாக்கு வெர்டெக்ஸ், ஃபோகஸ், டைரக்ட்ரிக்ஸ், லெங்த் ஆஃப் லேட்டரல் ரெக்டம் கண்டுபிடிக்கிறதா இந்த क्वेश्चन. இப்போ இந்த y² = 16x னா இது என்ன டைப்ல இருக்குன்னா y² = 4ax. இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் விட்டா x டேர்ம் பாரு ரைட் சைடுல இருக்கு, இங்க பிளஸ். அப்ப x ஓட பிளஸ் சைடு ஓபன். இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப இப்படி வரும். இந்த ஃபார்ம் வந்தாலே இதான் வெர்டெக்ஸ். முனை வந்து 0 0. இதே ஃபார்முலா தான் இது இருக்கு. அப்போ முனை வந்து 0 0. நம்ம இதுல 0, 0ன்னு போட்டுடலாம். இனி ஃபோகஸ். ஃபோகஸ்னா இங்க 4ax இருக்கு. இதுல இதான் ஃபோகஸ். அப்ப இந்த லெங்த் தான் a. அப்ப ஃபோகஸ் வந்து a, 0. வெர்டெக்ஸுக்கும் ஃபோகஸுக்கும் இடையில உள்ள லெங்த் தான் இதுல வரக்கூடிய a. முனைக்கும் குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் இதுல வர்ற a. அப்போ இது a னா y லெங்த் கிடையாது. அப்ப a, 0. அப்போ ஃபோகஸ் வந்து a, 0. அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோகஸுக்கு மறுபக்கம் வரும், இங்க வரும். அப்போ இது வெர்டெக்ஸ் முனை. இந்த லெங்தும் சேமா இருக்கும். அப்ப இங்க a, இங்கேயும் a. ஆனா இங்க கவுண்ட் பண்ணும்போது -a வரும். இது வந்து என்னன்னா x = -a. x கவுண்ட் பண்ணி லைன் போடுறதுனால x = -a. அப்ப x = -a. லெங்த் ஆஃப் லேட்டரல் ரெக்டம். இதான் லேட்டரல் ரெக்டம். இந்த லெங்த் நமக்கு தேவை. இதோட லெங்த் நமக்கு 4a ன்னு தெரியும். இதான் ஃபார்முலா. இந்த ரஃபா டயகிராம் வரைஞ்சு நீ இந்த ஃபார்முலா எல்லாம் எழுதிட்டேன்னா பைகாட் பண்ணாம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த கிராஃபுக்கு கண்டுபிடிக்கணும். y² = 4ax. இதே டைப்ல இருக்கு. 4a = 16. அப்ப a இது 4 16 கேன்சல் ஆனா 4. a க்கு வேல்யூ 4. அப்ப முனை வந்து அதேதான் 0, 0. இதே ஃபார்முலா தான் இது இருக்கு. அப்ப 0, 0 ஆன்சர். குவியம் a, 0. a வந்து 4, 0. டைரக்ட்ரிக்ஸ் வந்து அல்லது இயக்குவரை x = -a. அப்ப x = -a. அப்ப -4. இப்ப length of lateral rectum 4a. a வந்து 4. 4a னா 16. இதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த பாராபோலாக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த பரவளையத்துக்கு இந்த கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாராபோலா என்ன டைப்ல இருக்குன்னா x² = 4ay. இந்த ஸ்கொயர் டேர்ம் விட்டா y டேர்ம் ரைட் சைடு, y க்கு பிளஸ். அப்பனா ரஃப் டயகிராம் நம்ம போட்டா y ஓட பிளஸ் சைடு ஓபன். y ஓட பிளஸ் சைடு ஓபனா இருக்கு. இப்போ இதோட இதுதான் வெர்டெக்ஸ் முனை. பாராபோலா தொடங்குற இடம் இப்படியே தொடங்கி இங்க போகும். அப்ப 0, 0 போடலாம். ஃபோகஸ் இங்க வரும். இங்க 4a இருக்கு. இப்போ முனைக்கும் குவியத்துக்கு இடையில உள்ள தூரம், வெர்டெக்ஸுக்கும் ஃபோகஸுக்கும் இடையில உள்ள தூரம் தான் இங்க வரக்கூடிய a. அப்போ இந்த லெங்த் வந்து a. அப்ப இதுல இது y லெங்த். அப்ப a வரும். x லெங்த் கிடையாது. y ஆக்சிஸ்ல x லெங்த் கிடையாது. அப்போ குவியம் வந்து 0, a. இனி டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஃபோகஸுக்கு மறுபக்கம் வரும். இயக்குவரை வந்து குவியத்துக்கு அடுத்த சைடு வரும். இப்படி வரும். இதுல இந்த லெங்தும் சேமா இருக்கு. இதுதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோகஸுக்கும் வெர்டெக்ஸ்ல இருந்து டைரக்ட்ரிக்ஸுக்கும்
முனையில இருந்து குவியத்துக்கும் முனையில இருந்து ஏக்கு வரைக்கும் லெங்த் சேம். அப்ப இது ஏன்னா இதுவும் ஏ. இங்க கவுண்ட் பண்ணும்போது மைனஸ் ஏ வரும். அப்போ இது ஒய் ஆக்சிஸை கட் பண்ணி ஒய் கவுண்ட் பண்ணி ஒய் ஆக்சிஸை கட் பண்ணி எழுதுறதுனால y is equal to minus a னு போடும். இது y equal to 0, y equal to 1, minus 1, y equal to minus 2 இப்படி வரும். இந்த length a னா இது y equal to minus a. இனி lattice vectorத்துக்கு நீளம், length of lattice vector, இதான் focus. focus வழியா லைன். இந்த length தான் length of lattice vector. செவ்வகலத்தின் நீளம். இந்த length 4a. எல்லா பேராபோலாக்கும் lattice vectorத்தோட length வந்து 4a. எந்த பரவளையம் எடுத்தாலும் அதனுடைய செவ்வகலத்தின் நீளம் 4a. இது 4a. இப்போ இது ரெண்டும் ஒண்ணு போல இருக்கு. அப்ப 24 தான் 4a. இப்போ 4a equal to 24. அப்ப a equal to இது கேன்சல் பண்ணா 6. இப்போ இதுல போட்டா வெர்டெக்ஸ் வந்து இதுக்கு 0 0, இது 0,6, a வந்து 6, இது y equal to minus 6, இது 4a. 4a வந்து 24 அல்லது a வந்து 6 னா 4a 24. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம third part பார்க்கலாம். y square equal to minus 8xங்கிற பேராபோலாக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன ஷேப்ல என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா y square equal to minus 4ax ஃபார்ம். இப்போ ரஃபா ஒரு டயகிராம் போட்டா இது x, இது y போட்டா x ஓட மைனஸ் சைடு, x க்கு மைனஸ் சைடு, x ஓட மைனஸ் சைடு இங்க இப்படி ஓபன் ஆகும். இதான் ரஃப் டயகிராம் ஆஃப் த பாராபோலா. இதோட வெர்டெக்ஸ் முனை வந்து 0 0. அடுத்தது ஃபோக்கஸ் இங்க இருக்கும், குவியம். இந்த லெங்த் a. என்னன்னா இங்க வரக்கூடிய a தான் வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில உள்ள தூரம். இது a. அப்ப இங்க x வேல்யூ இந்த பக்கம் வருது, அப்ப மைனஸ் a, நெகட்டிவ் சைடு. y வேல்யூ கிடையாது, 0. அப்ப ஃபோக்கஸ் வந்து மைனஸ் a, 0. இனி டைரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸுக்கு மறுபக்கம் வரும், இங்க வரும். இங்க வந்தா இந்த லெங்த் ஏனா இங்கே ஆனா இது பிளஸ் a, x கட் பண்ணி வருது. அப்ப x is equal to plus a னு கிடைக்கும். டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். லெங்த் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம்ங்கிறது இந்த ஃபோக்கஸ் வழியா இப்படி ஒரு லைன் போடணும், குவியம் வழியா ஒரு லைன். இதுதான் இவ்வளவு லெங்த் தான் லெங்த் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம். எந்த பேராபோலா எடுத்தாலும் லெங்த் ஆஃப் லேட்டிஸ் ரெக்டம் செவ்வகலத்தின் நீளம்ங்கிறது 4a. இது 4a. இப்போ இந்த கிராஃப் இது மாதிரி இருக்கு. அப்போ 4a இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் தான் இருக்கு. இந்த 8 இருக்கிற இடத்துல 4a இருக்கு. அப்போ 4a equal to 8. அப்போ a யோட வேல்யூ 8/4. இது கேன்சல் ஆனா 2 னு வரும். அப்ப இதுல இப்ப நம்ம ஆன்சர் எழுதலாம். வெர்டெக்ஸ் 0 0 மைனஸ் a வந்து 2. அப்ப மைனஸ் 2,0 x equal to a. a வந்து 2, லெங்த் வந்து 4a. 4a வந்து 8. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.